Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்பியதாக கூறி யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், விவரங்கள். கழக தலைவர் விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொய்யான வதந்திகளை பரப்பி வரக்கூடிய 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்பவர் அதிகாலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது வீடான நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு காவல்துறை விரைந்து சென்று அதிகாலையில் இந்த கைது நடவடிக்கை என்பதை செய்திருக்கிறார்கள். இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொய்யான வதந்திகள் பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல்துறை தரப்பில் ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக தான் நேற்று 25 சமூக வலைதளங்களில் கரூர் விவகாரம் தொடர்பாக பொய்யான வார்த்தைகளை பரப்பியதாக அந்த 25 சமூக வலைதளங்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அதில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த சகாயம், தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களான மாங்காடு சிவனேஸ்வரன், ஆவடி சரத்குமார் ஆகிய 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில்தான் தற்போது யூடியூப் சேனலின் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக பொய்யான வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான தண்டனை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்த பேரில் அடுத்தடுத்து நேற்று 3 பேர் கைது செய்யப்பட்டது. தற்பொழுது நான்காவதாக நெட்ஃபிளிக்ஸ் உரிமையாளர் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினோத். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.